வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு சமூகவியலுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு 10th சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 2 மார்க் 28 கம்பல்சரி 10 × 2 20. இதில் ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார், அதே மாதிரி இதில் ராமலிங்க சுவாமிகள் சீர்திருத்தங்கள் குறிப்பு வரைக, ரைட் ஏ நோட் ஆஃப் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கும், சம்மரைஸ் எசென்சியல்ஸ் ஃபார் லக்னோ பேக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரிடர் அபாய தீர்வு, பன்னாட்டு வணிகம் வரையறுக்கவும், கோயம்புத்தூர் ஏன் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது, கோயம்புத்தூர் ஏன் மான்செஸ்டர் என்று தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயற்கை எரிவாயு என்றால் என்ன, வெப்பக்குறைவு விகிதம் என்றால் என்ன, இந்தியாவின் செம்மொழிகள், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடைய பெயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு விகித வரி விரிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த விகித வரி விதிப்பு ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபில்லப்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 2ஆம் உலகப் போரோட விளைவு, வேலூரில் 1806 வெடித்த புரட்சி, வேறுபடுத்துக, மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை, உலோகம் மற்றும் அலோகம், சட்டமறுப்பு இயக்கத்தால் தமிழ்நாடு வைத்த பங்கினை விவரிக்கவும், தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பு வரைக, இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் பரவல் பற்றி விவரிக்கவும், இந்தியாவின் சாலையினை வகைப்படுத்தி எழுதுக, கிளாசிஃபை எக்ஸ்பிளைன் ஃபார் ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை, பொது விநியோக முறையினை விவரிக்கவும், என்எம்சி வளர்ச்சிக்கான காரணங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் லைனு, அதே மாதிரி மேப்பில் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 × 8 16 தீபகற்ப பீடபூமி பற்றி விவரிக்கவும், 1857 பெருங்காலம் தோல்வியடைய காரணம். மேப் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.